Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ எதுக்கு பார்க்க போறோம்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு MBBS BDS கவுன்சிலிங்க்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கான கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைன்ல போடுறது அப்படிங்கிறது தான் ப்ரெசன்டேஷன்ல கிளியரா பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த தவறும் இல்லாமல் மிகச்சரியாக அப்ளிகேஷன் போடுறதுக்கு பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு தயவு செய்து மொபைல் ஃபோனையோ அல்லது டேப்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்தாதீங்க. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். that is very important. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது, நீட் யூஜி 2025 மார்க்ஸை பேஸ் பண்ணி மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீட் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நீட் ரோல் நம்பர் இருந்தால் போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் தெரியும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஆன்லைனில் MBBS BDS கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறப்போ நீங்கள் தயவு செய்து திருப்பி சொல்லிடுறேன், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்துங்க. சரி, இதில் இந்த யூஜி கோர்ஸை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த வரிசையாக இந்த அப்டேட்லாம் வந்திருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் MBBS BDS கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி அண்ட் NRI கோட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்கும், இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவை கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாவை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனுக்குள்ளேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தட் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ரைட் சைடில் கீழே ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிட்ருக்கும். அது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணால் உங்களுக்கு கணினி வாயிலாக தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். கணினி வாயிலாக மொபைல் ஃபோன் டேப் யூஸ் பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டர் தான். கணினி வாயிலாக விண்ணப்பதாரர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான அறிவுரைகள். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் கேர்ஃபுல்லி, அதை பார்த்துக்கணும். கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு அப்லோட் த நெசசரி சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் ஆர் சாஃப்ட் காப்பினா PDF JPG ஃபைல் அதாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் ஆல் த கரண்ட் மொபைல் நம்பர். ஸோ அவங்களோட கரண்ட் இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மட்டும் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை மாற்ற முடியாது, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கீப் தேர் மொபைல் நம்பர் ஆக்டிவ் டில் த எண்ட் ஆஃப் அட்மிஷன். அட்மிஷன் முடிகிற வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்ருங்க. ஃபோன் நம்பர் வேறு யாருக்கும் மாறிட போகுது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலன்னா கம்பெனிக்காரன் வேறு யாருக்காவது ஃபோன் நம்பரை கொடுத்துடுவான். பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அடுத்து கிளிக் ஆன் எடிட் அண்ட் சேவ் பட்டன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், பார்த்துங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணணும், எல்லாம் அது என்னென்னு இப்போ டெமோ பார்ப்போங்க. ஸோ இப்போ ஐ ஹாவ் ஃபுல்லி கான் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை ப்ளூ கலரில் வந்துருச்சா, கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSCயா CBSE ICSEயா அதர்ஸா, அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். CBSEனா மட்டும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு முன்னாடி C போடணும். அதே அதில் சொல்லியிருக்கோம், C போட மறந்துடாதீங்க. CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் C போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும். அதே HSCனா HSC ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10 டிஜிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அது போட்டுக்க வேண்டியதான். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பார்த்துக்குங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSCனா நம்ம தமிழ்நாடு 12th முடித்தவங்க, CBSE ICSE அதர்ஸாக போட்டுக்குங்க. குவாலிஃபையிங் இயர் என்ன, 2025 2024 2022 3 அது கரெக்டாக போடுங்க. +1 பாஸ்டான்னு கேட்குறாங்க. CBSE ஸ்டூடெண்ட்ஸ் +1 பப்ளிக் எழுதியிருக்க மாட்டோம், ஆனால் HSC ஸ்டூடெண்ட்ஸ் +1 பப்ளிக் எழுதி பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க எஸ்ன்னு. மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மொபைல் நம்பர் பார்த்துக்குங்க, ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். அட்மிஷன் அதாவது அட்மிஷன் ப்ரொசீஜர் வரைக்குமே இந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும்.
ஓகேங்களா? ஸ்மால் லெட்டர் ஒன்றாவது இருக்கணும். அதுபோல் சம்திங் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும். ஹேஸு, அட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும். இந்த மாதிரி ஓகேங்களா? அட் ஆர் ஹேஷ் அந்த மாதிரி ஒரு நம்பராவது இருக்கணும். 7, 6, 5, 4. ஸோ உங்களோட பாஸ்வேர்டில் 4 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒன்று ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ரெண்டாவது, மூணாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நாலாவது ஒரு நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதே பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க கரெக்டாக. உங்கள் 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட்லேயோ 12th மார்க் ஷீட்லேயோ எப்படி இருக்குது அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஹெச்எஸ்சி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், பர்மனண்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். ரோல் நம்பரில் ரெஜிஸ்டர் நம்பர். லாகின் ஐடி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். உங்கள் நேமு ப்ளஸ் நம்பர் அந்த மாதிரி காம்பினேஷனில் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும், அதை போடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே போட்ட பாஸ்வேர்டை இங்கே போட்டுட்டு 12th இருக்க மாதிரி நேம் கொடுத்துட்டு இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு ஓடிபி ஒன்று வரும். ஸோ ஓடிபி வரும்போது ஒரு நிமிஷங்க. ஸோ ஓடிபி வந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து இதில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஓடிபி வந்தது சப்மிட் கொடுங்க. ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணதும் அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் டு கண்டினியூன்னு இருக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் நீங்கள் க்ரியேட் பண்ண லாகின் ஐடி அல்லது உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா அதை போட்டுட்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் கொடுங்க. உள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி உங்கள் நேம் 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிங்களா அது இங்கே வந்திருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்திருக்கும். ஜெண்டர் போடுங்க. நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் கார்டியன் உங்கள் 12th ஆர் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி போடுங்க, அல்லது ஆதார் கார்டில் இருக்க மாதிரி போடுங்க. நேம் ஆஃப் த மதர் கரெக்டாக போடுங்க. இல்லைனா இது ரெண்டுமே உங்கள் நீட் யூஜி அப்ளிகேஷன்லேயோ நீட் யூஜி அந்த அட்மிட் கார்ட்லேயோ இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா, ஓசிஐயா, பிஐஓவா அந்த மாதிரிலாம் இருக்கும், அது போட்டுக்குங்க. நேட்டிவிட்டி, ரிலிஜன் என்ன, ஹிந்துவா, இஸ்லாமா, கிறிஸ்டியனா, அந்த ஜெயினா அந்த மாதிரி இருக்கும், அது போட்டுருங்க. கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, கேஸ்ட் நேம் என்னன்னு போடுங்க. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் பர்த் போடுங்க. இந்த கேஸ்ட் நேம்லாம் பார்த்து போடுங்க. ஒரு சில கேஸ்ட்லாம் ஒரே மாதிரி நேமோடு இருக்கும். அந்த நம்பர் அண்ட் கேஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். பிளட் குரூப் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கேண்டிடேட்டோட நேம் ஆதாரில் இருக்க மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறது ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியாச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆதாரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நீட் யூஜிக்கு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருந்தாலும் சரி, 12th மார்க்கில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த கேண்டிடேட்ஸ் நேம் ஆஸ் ஆன் ஆதார் இந்த பாக்ஸில் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன். இது ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது வராது. அன்ரிசர்வ்டில் வரவங்களுக்கு வராது. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வரும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இஷ்யூவிங் டிஸ்ட்ரிக்ட் என்ன அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இஷ்யூவிங் டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத இந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அந்த இதுலேயே போட்டிருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே. தாலுக்கா நேம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். இஷ்யூவிங் அத்தாரிட்டி மோஸ்ட்லி ஜோனல் டெபுட்டி தாசில்தார் வருவார். உங்கள் சர்டிஃபிகேட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் நம்பர் இதில் போடுங்க. TN-ன்னு போட்டு வரும், போடுங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் இருக்கும், அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே. இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆதார் கார்ட்லேயோ ரேஷன் கார்ட்லேயோ எடுத்து உங்கள் அட்ரஸ் என்னவோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் வில்லேஜ் பேர், நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கலாம் போட்டுட்டு இங்கே சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே காப்பி ஆகி வந்துடுங்க. ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோட் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இது எல்லாமே எங்கெல்லாம் இந்த ஸ்டார் ரெட் கலரில் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் கம்பல்சரியாக இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா எஸ்னா எஸ் போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்னா எஸ், இல்லைனா நோனா நோ. பர்சன் வித் டிசபிலிட்டியா எஸ்னா எஸ், இல்லைனா நோனா நோ. ஐஆர்டி வார்ட் கோட்டாவா எஸ்னா எஸ் போடுங்க, இல்லைனா நோனா நோ போட்டுருங்க. அதை போட்டுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ். செகண்ட் ஸ்டெப் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். இது எமிஸ் ஐடி நம்பர் கேட்டிருக்கோம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே. இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எமிஸ் நம்பர் ஐடி வராது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்
மற்றவங்களுக்கு. பட் தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு எமிஸ் நம்பர் உங்களோட 10th மார்க் ஷீட்லேயோ 12th மார்க் ஷீட்லேயோ டிசிலேயோ இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் அதுவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிடும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் தான் உங்கள் ஸ்கூல் டீட்டெயில், அந்த ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாமே நீங்கள் தான் என்டர் பண்ணணும், பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டடீடு 6th to 12th இன் தமிழ்நாடா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ரைட் டு எஜுகேஷனில் நீங்கள் 6th to 12th படித்ததில் ரைட் டு எஜுகேஷனில் படிச்சிருக்கீங்களா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ரைட் டு எஜுகேஷன்னா ஃப்ரீ எஜுகேஷன், உங்களோட ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீ எஜுகேஷனாக படிச்சிருப்பீங்க. ரைட் டு எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்டுக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலில். ஓகே, அப்படி இருந்தால் அதில் போடலாம். ஓகே, ஸோ எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூல் நேமு, எந்த வருஷம் 6th 7th 8th 9th 10th 11th 12th படிச்சிங்க, ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்லாம் போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இப்போ அகாடமிக் டீட்டெயில்ஸ், உங்களோட நீட் யூஜி ரோல் நம்பர், நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் நீட் யூஜி எக்ஸாமினேஷன், நீட் யூஜி எக்ஸாம் ரிட்டன் பிளேஸ், இதெல்லாம் தெளிவாக எழுதுங்க. இங்கே வெறும் ரோல் நம்பர் இருக்குன்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. இங்கே இருக்கு பாருங்கள், ஹெட்டிங்கில் கொடுத்துட்டான் நீட் யூஜி 2025 டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டான். அப்போ நீட் ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர் தான். இந்த ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களோட நீட் ஸ்கோரை நீங்கள் என்டர் பண்ண போகிறதில்ல. என்டிஏ கிட்டேருந்து தான் உங்கள் நீட் ஸ்கோரை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து எடுத்துக்க போகிறாங்க. அப்போ உங்கள் நீட் ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக போட்டால் தான் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். பார்த்துக்குங்க, பி வெரி கேர்ஃபுல். நீட் ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக போடுங்க. நீட் யூஜி எக்ஸாம் ரிட்டன் பிளேஸ்லாம் கரெக்டாக போட்டுருங்க. கோச்சிங் சென்டர் போனீங்களா, எஸ்ஆர் நோ போடுங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கோச்சிங் சென்டர் போயிருந்தால் கூட நோ போடலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா, போகலனாலும் போனேன்னு போடலாம். அதை சும்மா ஒரு டேட்டா கலெக்ஷன், அவ்வளவுதான். அடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் குவாலிஃபையிங் எக்ஸாம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமா என்னங்கிறது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாவது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறீங்களா இல்லையா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. இன்ஜினியரிங், அக்ரி அல்லது பேராமெடிக்கல் கோர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. குவாலிஃபையிங் ஆர் ஸ்டடீடு பிளேஸ், குவாலிஃபையிங் எக்ஸாம்னா 12th எக்ஸாம். நீட் யூஜி 2025 குவாலிஃபையிங் எக்ஸாம் என்னங்க, +2 எங்கே படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதான் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, +2 எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறது பிளேஸ். அடுத்து குரூப் கோட், 12th மார்க் ஷீட்லேயே உங்களுக்கு குரூப் கோட் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். 12th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு குரூப் கோட் இருக்கும். குவாலிஃபையிங் இயர் அது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, வந்துடும். ஹெச்எஸ்சி ரெஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. ஸோ ஹெச்எஸ்சியில் நீங்கள் ஒவ்வொரு பேப்பரை எத்தனை தடவை அட்டம் பண்ணீங்க, மோஸ்ட்லி எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அது கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் அதர்ஸில் 12th மார்க் என்டர் பண்ணணும். ஹெச்எஸ்சி அப்படின்னா 12th மார்க்கு. ஓகேங்களா, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே போடுங்க. கேட்குறது ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை என்டர் பண்ணுங்கள். மந்த்து, உங்களோட பர்மனெண்ட் மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட்லேயே மந்த்தும் இயரும் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் மோஸ்ட்லி எல்லாருக்கும் 100 தான். 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அவங்க கேட்குறது ரெஜிஸ்டர் நம்பர். அவங்க கேட்குற ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் போடுறது தான் உத்தமம். அவங்க கேட்டிருக்கிறது என்னங்க, ரெஜிஸ்டர் நம்பர், பார்த்துக்குங்க. ஓகே, அண்ட் தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, ரோல் நம்பர் கொடுத்துட்டேன் சார், அப்ளை பண்ணிட்டேன் சார்னா நோ இஷ்யூ, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நோ இஷ்யூ, அதனால் ப்ராப்ளம் வராது. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் மதர் டங் என்ன, சிவிக் நேட்டிவ், முனிசிபாலிட்டியா, கார்பரேஷனா, டவுன்ஷிப்பா, வில்லேஜா அப்படின்னு கேட்பாங்க. சிவிக் ஏரியா ஆஃப் ஸ்கூல் ஸ்டடி, உங்கள் ஸ்கூல் எங்கே, எந்த ஏரியாவில் இருந்துச்சு, உங்கள் ஸ்கூல்கிட்ட கேளுங்க. நீங்கள் எங்கே, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்து, அந்த மாதிரி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா தமிழா போடுங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா. பேரண்ட் ஆக்குபேஷன் என்னென்னு போடுங்க. ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் அண்ட் ஆர் கார்டியன் அது போடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன போடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீ கன்செஷன் வேணுமா, வேணும்னா வேணும் போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. வேணும்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்கள் பிரதரோ சிஸ்டரோ ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் வாங்கியிருக்காங்களா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் 500 ரூபாய். சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறேன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபாய், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 ரூபாய், 1500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா, இல்லை நான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா 500 ரூபாய் தான். இப்போது நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து கேட்கும்,
என்ஆர்ஐ கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, நீங்கள் அப்படி அப்ளை பண்ணால் என்ஆர்ஐ கோட்டாவுக்கான ப்ரூஃபை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதே போல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி. ரிலிஜன் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்க. ஸோ மலையாளம், தெலுங்கு மைனாரிட்டி, இந்த ரெண்டும் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, லாங்குவேஜ் மலையாளம் அண்ட் தெலுங்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்கிறது ரிலிஜன் மைனாரிட்டியில் வந்துடும். ஓகே, எதில் எஸ் வருதோ அதை போட்டுக்கோங்க. இந்த மூணுலேயுமே வரமாட்டிங்கன்னா நோ போட்டுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடுவீங்க. எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவே வேணான்னா கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணி 500 ரூபாய் மட்டும் பே பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இப்போது உங்களோட ரீஃபண்ட் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் கட்ட போகிற செக்யூரிட்டி டெபாசிட் இந்த பேங்க்குக்கு தான் ரீஃபண்ட் வரும். தெளிவாக உங்களோட பேங்க் டீட்டெயிலை கொடுங்க. பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் திருப்பி கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இங்கே 2வது தடவை பேங்க் அக்கௌண்ட் நம்பரை 2வது தடவை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம் கரெக்டாக போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ரீஃபண்ட் வரதில் ப்ராப்ளம் ஆகிடும். கரெக்டாக இந்த டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு ரீஃபண்டு கரெக்டாக வரும். ஓகே, அடுத்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், கடைசி ஸ்டெப்புங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு செலக்ட் கொடுத்து அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ இங்கே வந்து உட்கார்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் சிக்னேச்சர் ஜேபிஜி ஃபார்மேட், உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, ஸ்டார் இல்லை, எங்கெல்லாம் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் கம்பல்சரி. ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் கம்பல்சரி, டிசி கம்பல்சரி, நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு கம்பல்சரி, கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு கம்பல்சரி, கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் கிடையாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சிலருக்கு கம்பல்சரி வரும், கம்பல்சரி இருக்கவங்க அப்லோட் பண்ணியே ஆகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இது. அதே போல் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். நான் வந்து 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால 6th to 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு ஸ்கூலில் படித்தவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணுமோ அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கி வச்சுடுங்க. பிரின்ஸிபலாக கூட இருக்கலாம். பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் பண்ணணும். பேரண்ட்டோட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ எங்கே ஸ்டார் இல்லையோ அது கம்பல்சரி இல்லை. பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் எழுத்துனா ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ வரும்போது நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். ப்ரிவ்யூ ஸ்டேஜில் கூட உங்களால் எடிட் பண்ண முடியும். அதன் பிறகு பேமெண்ட் டீட்டெயில் வரும். இதெல்லாம் செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம இதில் காமிக்கலை. ஏன்னா நான் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். அந்த ப்ரைவசியை மதிக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பண்ணலை. நம்ம ஃபீஸை பே பண்ணிடுறோம். ஃபீஸை பே பண்ணிவிட்டு நம்ம லாக் அவுட் பண்ணி வந்துடுறோம். அப்புறம் அப்ளிகேஷன் போட்டதை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுவோம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி அப்ளிகேஷன் போடுறது. இதில் எந்த ஒரு சிரமமும் கிடையாது. சின்ன இடத்துல சின்ன மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்படியே ஒரு வேளை உங்களையும் மீறி ஹியூமன் எரர் வர வாய்ப்பு இருக்குது. சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட்லாம் ஆகாது, அக்செப்ட் ஆகிடும். யூ நீட் நாட் வரி. எக்ஸாம் ரிசல்ட் வந்து அதுக்கு அடுத்து ஒரு 4 நாளைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூன் 14 ரிசல்ட் வரும். ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் MBBS BDS கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.